ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் இருக்கக்கூடிய தூக்கு பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் பூபேஷ், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சரிதா, வணக்கம். அந்த ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய புதிய பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தை நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது கொடியசைத்து வைத்து அதனை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது ஏற்கனவே தயாராக பொதுமக்கள் அந்த பயணிகளோடு இருந்த அந்த ரயிலானது அந்த புதிய ஒரு பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தில் சீறி பார்ந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாது இந்த வழித்தடமானது 3 வகையான வழித்தடங்களை கொண்டது. குறிப்பாக பாம்பன் ரயில் தூக்கு பாலம் மூலியமாக அந்த ரயிலும் அதே போல கப்பல் அதன் வழியே பழைய தூக்குப்பாலம் வழியே கப்பல் மற்றும் அதே போல சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய 3 வழித்தடங்களை கொண்ட இந்த பகுதியில் சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வானது இன்று அரங்கிருக்கு. அது மட்டுமல்லாது பழைய தூக்குப்பாலம் வழியாக தென்கடல் பகுதியிலிருந்து வடகடல் நோக்கி அந்த இந்திய கடற்படைக்கு சொந்தமான படகானது தற்போது செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையும் பிரதமர் திறந்து வைத்து அந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய கப்பலையும் பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக பாம்பன் பாலத்தில் 550 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தை துவக்கி வைத்ததோடு மட்டுமல்லாது அந்த இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான அந்த கப்பலும் செல்லக்கூடிய காட்சிகளையும் பழைய தூக்கு பாலத்தை தூக்கி வைத்து அதனையும் தற்போது பிரதமர் பார்வையிட்டு வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தின் பணியை துவங்கி வைப்பது மட்டுமல்லாது பல்வேறு திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது புதிய தூக்கு பாலத்தை தூக்கு வைப்பது மட்டுமல்லாமல் தற்போது அந்த இந்தியன் நேவிக்கு சொந்தமான அந்த கப்பல் செல்வதையும் தற்போது அவர் பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இதனை முடித்த பின்னர் இங்கிருந்து சாலை மார்க்கமாக கோவிலுக்கு சென்று அங்கு வழிபட்டு அவர் அதன் பின்னர் விழா நடக்கக்கூடிய மேடைக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அங்கு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாநில தலைவர் அண்ணாமலை அதே போல பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் கோவிலில் அவருக்காக காத்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது அந்த புதிய பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தை தூக்கி வைத்து நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து தற்போது அந்த கப்பல் செல்லக்கூடிய காட்சிகளையும் பிரதமர் மோடி பார்வையிட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பூபேஷ், இந்த பாம்பன் ரயில் பாலத்தோட சிறப்பு அம்சங்கள் பத்தி சொல்லுங்க. எவ்வளவு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இது கட்டப்பட்டிருக்கிறது? எவ்வளவு நீளம் கொண்டதாக இது இருக்கிறது? அது தொடர்பான விவரம். நிச்சயமாக வணக்கம். இந்த பாம்பன் பாலத்தை பொறுத்த மட்டில் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் இந்திய நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைப்பதற்கு அந்த ஆங்கிலேய காலகட்டத்தில் மிகவும் சிரமமான சூழல் இருந்து வந்த நிலையில் அந்த கப்பல் வழியாக மட்டுமே இந்த போக்குவரத்தானது இருந்து வந்தது. இதனை அடுத்து பல்வேறு பணிகளுக்காக மக்கள் சென்று வரும் சூழலானது முற்றிலும் தடைபட்டிருந்த சூழலில் 1914ஆம் ஆண்டு வாக்கில் இந்த ரயில் வழித்தடமானது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. நூற்றாண்டுகளை கடந்து அந்த பாம்பன் பாலத்தின் வழியே ரயில் போக்குவரத்து இருந்து வந்த சூழலில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாம்பன் பாலத்தில் ஏற்பட்ட பழுதின் காரணமாக அதை ஆய்வு செய்த அதிகாரிகள் இந்த பாலத்திற்கு மாற்றாக புதிய பாலத்தை கட்டுவதே தீர்வு என்று தீர்மானித்ததன் அடிப்படையில் சுமார் 550 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மத்திய அரசு சார்பில் இந்த திட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருது. சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கடலுக்குள் கட்டப்பட்டுள்ள இந்த பாம்பன் பாலமானது மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் இந்தியாவுடைய ஒரு அடையாளமாகவே இருந்து வருகிறது. இந்த பகுதியில் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கும் ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கும் செல்லக்கூடிய பிரதான வழித்தடமாக இந்த இருக்கிறது. குறிப்பாக வடநாட்டிலிருந்து ராமேஸ்வரம் கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தரிசனத்திற்காக வரக்கூடிய சூழலில் இதை நம்பி பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகமானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இந்த வர்த்தகம் முழுவதுமாக பாதிப்புடைய சூழலானது இருந்து வந்தது. இதனை அடுத்து இந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாது யாத்திரிகள் ஒட்டுமொத்தமாக இந்த புதிய மக்களுக்கு தேவையாக இருந்த இந்த பாம்பன் பாலத்தை கட்டி முடிக்கப்பட்டு எப்போது திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த சூழலில் இதற்கு ராமநவமி நாளில் இந்த பாலமானது திறக்கப்படும் என அந்த தென்னக ரயில்வே சார்பில் குறிப்பிடப்பட்டது. 90 இடங்களில் அந்த தனித்தனியாக அந்த தூண்கள் அமைக்கப்பட்டு பிரத்யேகமாக அந்த இரும்பு துருப்பிடிக்காத வண்ணங்கள் பூசப்பட்டு பல்வேறு சிறப்பம்சங்களோடு கூடிய இந்த புதிய பாம்பன் தூக்கு பாலமானது கட்டி முடிக்கப்பட்டு தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் இந்த பாலமானது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் போக்குவரத்திற்கு மட்டுமல்லாது மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இது
இன்றியமா இருக்கும் என்ற மகிழ்ச்சி இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள், குறிப்பாக மீனவ மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ச்சியாக இந்த பாலம் அர்ப்பணிக்கப்பட்டதன் காரணமாக நாட்டில் உள்ள பல்வேறு தரப்பினரும் இதன் மூலம் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.